செங்கோட்டையனும் கூட பாரத பிரதமர் மோடி தான் வந்து சிறந்த ஆட்சியை கொடுக்குறாருலாம் பேசியிருந்தார்ல. ஆமா. ஆனா அவங்க கூப்பிட்டு பார்க்கலையே. பார்த்திருந்தா ஏன் போயிருக்க போறாரு? அந்த இபிஎஸ் அவர தானே பார்க்குறாரு. என்ன பார்க்கலல்ல. நான் எம்மா சீனியர் நானு. அப்ப என்ன பார்த்துருக்கணும் இல்லையா? இல்ல எடப்பாடி இல்லன்னு சொல்லியிருந்தாருன்னா செங்கோட்டையனுக்கான சாய்ஸ் இருக்கு. எடப்பாடியே தான் இருக்காரு. அப்புறம் என்ன? அதுதாங்க. அது செங்கோட்டையன் அவர்களுக்கு புரியல. ஆல்ரெடி அண்ணாமலைக்கு பதவி போய் உட்காந்துருக்காப்புல. பதவி போன அண்ணாமலை என்ன பண்ணிட்டாப்புல, எனக்கு ஒண்டி தான் பதவி போச்சா, இரு உங்களையும் காலி பண்றேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு சும்மா இல்லாம போயிட்டு, அண்ணே நீங்க எம்மா பெரிய ஆளு, எம்ஜிஆர் காலத்துல இருந்து இருக்கிறீங்க, நீங்க தானே வந்திருக்கணும். நானா தம்பி? ஆமாடா, ஜி உங்களை மனசுல அப்படி அப்ப இந்த வச்சிருக்கிறாப்பல. பின்னணியில அண்ணாமலை இருக்காரா? கண்டிப்பா இருப்பாரு. இல்ல அவர் நீங்க எல்லா பக்கத்தையும் சேர்த்து பாருங்க. டிரான்ஸ்ஃபார்மர் யார் யாரெல்லாம் இருப்பாங்கன்னு பாருங்க. அண்ணாமலை, டிடிவி, அதுக்கப்புறம் ஓபிஎஸ். இதுல ரொம்ப பெரிய பிரச்சனை என்னன்னா இவங்களுக்கு தான். இப்போ ஓபிஎஸோட நிலைமை தான் ரொம்ப மோசம் இதுல. ஏன்னா சும்மா இருந்த ஓபிஎஸ் அவர் எப்பயுமே பசும்பொண்ணுக்கு போறது அவருக்கு வழக்கம் தான். டிடிவி தினகரனும் போறது வழக்கம் தான். இவர் சம்பந்தமே இல்லாம புதுசா ராமநாதபுரம் போய் நானும் இருக்கேன் உங்க கூட அப்படின்லாம் ஒரு சமிக்கையை காட்டி இன்னைக்கு நட்டாத்துல விட்டு ஓடி வந்துட்டார். இப்போ ஓபிஎஸ் அவர்களை பொறுத்தவரை பார்த்தா நேற்று வரணும் அந்த மனோஜ் பாண்டியனை காணோம். எங்கே போனா அறிவாலயம். சரி செங்கோட்டையன் கோயம்புத்தூர்லேருந்து வந்துருக்குறாப்புல, ஈரோடுலேருந்து நமக்கு பெரியார் மண்ணு. திரும்பி பார்த்தா இப்போ செங்கோட்டையனே காணோம். இப்படி போச்சுன்னா அப்புறம் கடைசியில் ஓபி ரவீந்திரநாத் ஒண்டி தான் இருப்பார் அவர் கூட. இதெல்லாம் அதாவது இதில் செங்கோட்டையன் கொஞ்சம் புத்திசாலி. காலக்கெடு ரொம்ப நாள் கொடுக்கல, 10 நாள் கொடுத்தாரு. அப்புறம் எடப்பாடி வந்து அவர் வந்து லேட்டாக கட்சி விட்டு நீக்கினாரு. அதை பயன்படுத்தி இப்போ உஷாராக போய் தாவே கலசம். ஏன்னா நீங்கள் அவர் இடத்துல இருந்து யோசிச்சு பாருங்க. அரசியல் பண்ணணும் செங்கோட்டையன் அவர்களுக்கு. அவரோட ஆதரவாளர்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு சின்ன ஏதோ ஒரு கட்சி கொடுத்து அங்கே லோக்கலில் அரசியல் பண்ணணும். ஒரு அரசியல்வாதியை போய் வீட்டிலேயே இருன்னா இவங்களுக்குலாம் ரிட்டையர்மெண்ட்டே கிடையாது. அதுதான் அதில் அடுத்த சிறப்பு. கிட்டத்தட்ட 77 அகவை தாண்டி 78 நெருங்குறாராம் சாரு. 83 வந்துடும். இவர் 5 வருஷம் ஆட்சியில் இது எம்எல்ஏ வானா 83 வயசு வரலும் திடகாத்தமாக சேவை செய்ய முடியும்னு நினைக்கிறாரு. அவர் என்ன பண்ணுவார்? இபிஎஸ் அந்த 77 வயசுக்கார் போயிட்டாரு, அவர் பதவி யார் போன கை தூக்குங்க அப்படின்போது இந்த பவானி படத்துல இவர் பண்ணுவார்ல விஜய் சேதுபதி, அது மாதிரி இப்ப பண்ணிட்டு இருக்காரு இபிஎஸ். இல்ல ஆனா வேற யாருன்னா இப்ப குரல் கேட்பாரு. வேற யாருன்னா கருத்து பிரச்சனை இல்ல ஐவர் குழு இயக்கணும் ஒண்ணு சேர்க்கணும் அது மாதிரி எதனா இருக்காப்பா?